நான் மரத்தை தான் சாய்ச்சேன். நீ தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாக இருந்தா எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் தான் சொன்னபடியே ஆகும். இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் மலையை பேத்த மரத்தை பேத்த, நீ மலையை பேருன்ற ஒரு ஆமென் சொல்லுமா? பைபிள் சொல்லுது எவனாகிலும். எல்லாம் சொல்லுங்க, எவனாகிலும். அப்படின்னா யாரா இருந்தாலும், நீங்க யாரா இருந்தாலும் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நீங்கள் சொன்னபடியே ஆகும். எல்லாம் சொல்லுங்க, தான் சொன்னபடியே. யார் சொன்னபடியே நடக்குன்னு போட்டுருக்குது? தான் சொன்னபடியே நடக்கும். பக்கத்தில் ஒரு சொல்லுங்க, நீங்கள் சொன்னபடியே நடக்கும். அப்போ பாருங்க, விசுவாசம் எப்படி வேலை செய்யுது? சொன்னபடி வேலை செய்யுது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்னொரு பேர் விசுவாசத்துக்கு சர்வெண்ட். நம்ம சொன்ன சர்வெண்ட் எப்படி வேலை செய்கிறாங்க பைபிள் இருக்குது. சர்வெண்ட் எப்படி வேலை செய்கிறாங்களோ அதே போல தான் விசுவாசமும் வேலை செய்கிறது. அப்போ சர்வெண்ட்டுக்கு சொன்னாதான் வேலை நடக்கும். அப்போ விசுவாசத்துக்கு அப்படிதான், கட்டளை இட வேண்டும், பேச வேண்டும். இயேசு மரத்தை பார்த்து பேசினாரு, மரம் கீழே விழுந்து விட்டது, பட்டு போனது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் பேச ஆரம்பியுங்கள். அப்போ விசுவாசம் எப்படி செயல்பட ஆரம்பிக்குதுன்னா, வாயை திறக்கும் போது விசுவாசம் செயல்படுகிறது. இயேசு சொன்னார் அத்தி மரத்தை பார்த்து, இனி ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்திலே கனியை புசிக்காதிருக்க கடவுள்னு சொன்னாரு. மறுநாள் காலையில அத்தி மரம் கீழே விழுந்து கிடக்கிறது, வேரோடு பட்டு போய் கிடக்கிறது. சீஷர்கள் ஆச்சரியப்படும் போது, ஏன் ஆச்சரியப்படுறீங்க? நீங்க தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாக இருந்தால் மலையை பெற்று எடுக்கலான்ற. புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு விளங்குது? அவர் மரத்தை சாய்ச்சாரு, உன்னை மலையை சாய்க்க சொல்றாரு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மலைன்னா இது மலை இல்லை பிரதர், சும்மா ஒரு ஆவிக்குரிய அப்படி போயிட்டு மழப்புறோம். இது ஆவிக்குரிய மலையா? அது எங்க இருக்குது ஆவிக்குரிய மலை? ஆனால் பைபிள் கிளியரா சொல்லுது இந்த மலை. எல்லாம் சொல்லுங்க, இந்த மலை. அப்போ மலை இருக்குதுன்னு தானே அர்த்தம்? மலை இருக்குதுன்னு தானே அர்த்தம்? இந்த மலைன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது குறித்து பேசுறாரா இயேசு? இந்த மலையை பெருக்க முடியும் விசுவாசம் இருந்தால். நான் அத்தி மரத்தை ஒன்றுமில்லாமல் போக பண்ணினது போல விசுவாச வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தினால் மலையாயிருந்தாலும் அது போய் விழும் சமுத்திரத்தில். இன்னொரு அதிகாரத்தில் சொல்லியிருக்குது, காட்டத்தி மரத்தை வேரோடு பிடுங்கொண்டு நடுக்கடலில் நடப்படுவாயாக என்று சொன்னால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அப்படியானால் விசுவாசம் சொல்லும் பொழுது வேலை ஆரம்பிக்கிறது. அப்போ நம்ம சொல்ல வேண்டும், எல்லா விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும். ஆனால் கண்டிஷன் என்னன்னா, சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். இதுதான் கண்டிஷன். கண்டிஷன் வந்து சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் தான் சொன்னபடியே ஆகும். எதுவாக இருந்தாலும், உங்க பிசினஸ் ஆயிருந்தாலும், உங்களுடைய கையின் பிரயாசம், பொருளாதாரம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொன்னபடியே ஆகும். ஆனால் சந்தேகப்படாமல் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், தேவனிடத்தில் விசுவாசம் என்பது, தேவனுடைய விசுவாசத்தை விட நாம் இருக்கும் பொழுது நாம் சொன்னபடியே நடக்கிறது. அல்லேலூயா. அப்போ என்ன சொல்லுகிறேன், சொல்வது ரொம்ப முக்கியம். அப்போ இயேசு எதை காட்டுறாரு? அதில் சொல்வதை குறித்து காட்டுறாரு. சீசரில் கொண்டு போய் சொல்றாரு, மரம் கீழே விடுது. அப்போ சொல்லும் பொழுது மரம் வேரில் போய் வேலை செய்யுது. சொல்வது ரொம்ப முக்கியம். அப்போ பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம்? பேச்சுக்கு அவ்வளோ வல்லமாக இருக்குதா? பேசினா நடக்குமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்போ இன்றைக்கு நாம் என்ன பேசி கொண்டிருக்கிறோம்? உலகத்தில் எப்படி பேசி கொண்டிருக்கிறோம்? நம்ம குடும்பத்தை பற்றி என்ன பேசுகிறோம்? நம்முடைய பிள்ளைகளை பற்றி என்ன பேசுகிறோம்? நம்முடைய தொழிலை பற்றி என்ன பேசுகிறோம்? நம்முடைய எதிர்காலத்தை பற்றி என்ன பேசுகிறோம்? பிரியமானவர்களே, நல்ல வார்த்தைகளை பேச ஆரம்பியுங்கள். உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதியுங்கள், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதியுங்கள், உங்கள் வியாபாரத்தை நீங்கள் ஆசீர்வதியுங்கள். அதை சபிக்காதிருங்கள். ஏன்னா நீங்கள் தான் சொன்னபடியே ஆகும். பைபிள் என்ன சொல்லுது? தான் சொன்னபடியே ஆகும். எவனாகிலும் நீங்கள் வாயில என்ன பேசுறீங்களோ அதான் நடக்கும். அப்போ பேசுவது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. என்ன சொல்லுது நீதிமொழிகள் 18:21? மரணமும் ஜீவனும். அப்போ மரணமும் ஜீவனும், வாழ்வும் சாவும் எங்க இருக்குது? நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ பேசுவது ரொம்ப முக்கியம். ஒரு காரியத்தை பார்த்து சொல்லுவது முக்கியம். ஒரு காரியத்தை ஆசீர்வதிப்பது முக்கியம். ஒரு காரியத்தை பாசிட்டிவா பார்க்கும்போது ரொம்ப முக்கியமா இருக்குது. அப்போ சொல்லுவது அப்படியே நடக்குது. குடும்பத்தை என்ன சொல்றீங்க? ஆசீர்வதிக்கிறீங்களா?
உங்க மனைவி ஆசீர்வதிக்கிறீங்களா? உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறீங்களா? என்ன சொல்றீங்க? சில பேர் சொல்றாங்க இது உருப்படாத கேஸ், இது யூஸ்லெஸ், இது உதவாக்காரனா. அப்படியே தான் நடக்குது. ஏன்னா தான் சொன்னபடியே நடக்கும், பைபிள் சொல்லுது. அப்போ பிரியமானவர்களே, சொல்லுவது ரொம்ப முக்கியம். அதான் இயேசு அது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் அவங்க காட்டினார் டீச்சருக்கு. சொன்னால் மரம் விழுந்தது, நீங்கள் மலையை பேத்து எடுக்கலாம். அதனால சொல்லுவதில் கவனமாயிருங்கன்னு சொல்கிறார். சொல்லும்பொழுது விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன், 4ஆம் வசனம். கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவர்களாய் இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிக்கப்பட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்க இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும் பாருங்கள். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினாலே கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத கொள்ளாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாக இருக்கிறது. இப்போ என்ன சொல்லுகிறேன்னா, நாவு எப்படி செயல்படுகிறது, சொன்னால் விசுவாசம் எப்படி வேலை செய்கிறது பார்த்தோம். இப்போ நாவில் அவ்வளோ என்ன அதிகாரம் இருக்குது என்று பார்த்துருவோம். வாழ்வும் சாவும் நாவில் இருக்குது. இங்கே உதாரணத்துக்கு பவுல் சொல்கிறாரு, கப்பல்களை பாருங்கள், ஷிப்பு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. அதில் ப்ளே கிரவுண்ட் இருக்குது, அதில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அதில் சினிமா தேட்டர் இருக்குது, நிறைய ரூம்ஸ் இருக்குது, பெரிய ஹால், நிறைய காரியம் இந்த கப்பலில் இருக்குது. பல டன் வெயிட் உள்ள கப்பல். இந்த கப்பல்களை பாருங்கள் எவ்வளோ பெரிதாக இருக்கிறது. ஆனால் இந்த கப்பல்கள் கடலில் பயணிக்கிற போது கடும் காற்று அடிக்கிறது, சில நேரத்தில் புயல் அடிக்கிறது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி அந்த ஷிப் கேப்டன் போகும் இடம் எதுவோ, எந்த டைரக்ஷனில் போகணுமோ, எந்த கண்ட்ரிக்கு போகணுமோ, எந்த இடத்துக்கு போகணுமோ, அதுக்கு நேராக அந்த ஸ்டேரிங் திருப்புறான் பாருங்க. அந்த ஸ்டேரிங் என்ன டிசைட் பண்ணுதோ அதுக்கு நேராக முழு கப்பலும் திருப்பப்படுகிறது. உள்ள எவ்வளோ வெயிட் இருந்தாலும், எவ்வளோ பிளே கிரவுண்ட் இருந்தாலும், அந்த சின்ன ஸ்டேரிங் எப்படி திரும்புதோ அதே பக்கம் உள்ள இருக்கிற எல்லாமே திரும்புது. வேதம் என்ன சொல்லுகிறதுன்னா, அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்க விடும் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானது. இப்போ நாவுக்கு இருக்குன்னா கனெக்ஷன் கப்பலுக்கு நாவுக்கும், அப்படியே நாவும் உங்கள் வாழ்க்கையை திருப்புகிறது. ஒரு ஆமேன் சொல்லுமா? வியாதியிலிருந்து சுகத்துக்கு திருப்பணும் நாவை. எத்தனை பேர் வியாதியாக இருக்குதுங்க? உங்கள் வியாதியிலிருந்து சுகத்துக்கு நேராக திருப்புங்க. வியாதி டைரக்ஷனில் போயின்னு இருக்குது உங்கள் நாவு. இவ்வளோ சுகர் இருக்குது, இவ்வளோ பிளட் ப்ரெஷர் இருக்குது, நடக்க முடியல, எழுந்துக்க முடியல, உட்கார முடியல, நாவு இந்த டைரக்ஷனில் போய் நிற்குது. சுகத்தின் பக்கமாக அவங்க டைரக்ஷனை நாவை திருப்புங்க. சுகம் என்னுடையது, நான் அவருடைய தழும்புகளால் சுகமானேன், வியாதி என்னுடையது இல்லை, இயேசு கிறிஸ்து என் நோய்களை சுமந்து தீர்த்தார் என்று உங்கள் நாவை வியாதியிலிருந்து சுகத்துக்கு பக்கமாக திருப்புங்க. ஒன்றும் இல்லை, தரித்திரத்தை பற்றி சில பேர் அதிகமாக பேசுவோம். ஒன்றும் இல்லை, இந்த மாதம் எப்படி ஓட்ட போகிறேன்னு தெரியல, எப்படி கரண்ட் பில்லு கட்ட போகிறேன்னு தெரியல, எப்படி இன்சூரன்ஸ் கட்ட போகிறேன்னு தெரியல, எப்படி அதை கட்ட போகிறேன்னு தெரியல, எப்படி பாலுக்கு காசு கட்ட போகிறேன்னு தெரியல, இப்படி தான் தெரியல இல்லைன்னு பேசுறது. வேதம் சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமையில நிறைவாக்குவார். உங்கள் நாவ் அந்த பக்கம் திருப்புங்க. உங்கள் நாவ் ஏதோ பேசி கொண்டு இருக்குது, கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இன்னைக்கு பிரியமானவர்களே, நீங்க திருப்புற டைரக்ஷனுக்கு உங்க வாழ்க்கை திரும்பும். அதான் வேதம் சொல்லுகிறது. கப்பல்களை பாருங்கள் எவ்வளவு பெருசா இருக்குது. ஆனா கேப்டன் திருப்புற பக்கம் தானே கப்பல் போகுது. கேப்டன் தானே டிசைட் பண்றாரு. கப்பலை நடத்துகிறவன் அந்த ஸ்டேரிங் எந்த பக்கம் திரும்பணுமோ அந்த பக்கம் போகுது இல்லையா? அப்ப கப்பலுடைய கண்ட்ரோல் அந்த ஸ்டேரிங்ல இருக்கிறது போல, அப்படியே உங்களுடைய வாழ்வு உங்கள் நாவின் கீழ் இருக்கிறது. உங்கள் நாவை திருப்புங்கள். பக்கத்தில் பேசணும், உங்க நாவை ஆசீர்வாத பக்கம் திருப்புங்க, உங்க நாவை சுகத்தின் பக்கம் திருப்புங்க. அது பாருங்க, இந்த நாவை திருப்பணும். நிறைய பேர் எப்படி ராங் டைரக்ஷன்ல போயின்னுக்கிறாங்க. நெகட்டிவா பேசுறது, எப்போ பார்த்தாலும் ஆச்சு போச்சு, இது இல்லை அது இல்லை,
எல்லாம் போச்சு பிரதர், கடைசியில் நிற்கிறேன். எல்லாம் நெகட்டிவாக பேசுறது. நாவை திருப்புங்க. வேதம் சொல்லுது, நாவை திருப்புனா உங்கள் லைஃபு திரும்பும், உங்கள் வாழ்வு திரும்பும். எப்படி கப்பலுக்கு ஸ்டேரிங் எத்தனை லட்சம் டன் அதை ஏற்றி கொண்டு போகுது, ஆனால் அந்த ஸ்டேரிங்கை திருப்பும் போது போகிற டைரக்ஷன் போகுது இல்லையா? எத்தனை கடலில் புயல் வருது, எவ்வளோ மழை அடிக்குது, எவ்வளோ சுழல் காற்று வருது, அவ்வளோ காரியத்தையும் மேற்கொண்டு தான் போகும் இடம் எதுவோ அதுக்கு நேராக போகிறது இல்லையா? அதே போலதான் நாமம் என்று வேதம் சொல்கிறது. அப்போ பாருங்க, உங்கள் ஆசீர்வாதம் எங்கே இருக்குதுன்னா உங்கள் நாவு கையில் இருக்குது. என்ன சொல்லுது? பல ஆயிரம் டன்னை சுமந்து செல்கிற கப்பல் கேப்டனால் திருப்பப்படுகிறது. நான் சொல்கிறேன், நீங்கள் தான் உங்கள் ஷிப்புக்கு கேப்டன். 11 பாசம், நீங்கள் உங்கள் கப்பலுக்கு தலைவனாக இருக்கிறீர்கள். யூ ஆர் த கேப்டன் ஆஃப் த ஷிப். உங்கள் சரீரம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் கேப்டன். ஸ்டேரிங்கை சரியான டைரக்ஷனில் திருப்பணும். அப்போ பாருங்கள், நாவும் அப்படி தான் இருக்குது. நாவை திருப்பினா வாழ்க்கை திரும்பும். நாவை திருப்பினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதம் பக்கம் திரும்பும். இதை சரி பண்ணிங்கன்னா, வாயை சரி பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சரியாகும். உங்கள் வாயை சரி பண்ணிங்கன்னா உங்கள் நோய் சுகமாகும். உங்கள் வாயை சரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தரித்திரம் இருக்காது. உங்கள் வாயை சரி பண்ணிங்கன்னா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ எல்லாமே இங்கே தான் வச்சிருக்கிறாரு. அதனால தான் கப்பலுக்கு உதாரணமாக சொல்லியிருக்கிறாரு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை எந்த பக்கம் போக வேண்டும் என்று உங்கள் நாவு உங்களை கொண்டு செல்கிறது. உங்கள் நாவு தான் உங்களை கொண்டு போகுது. கப்பலை எப்படி ஸ்டேரிங் கொண்டு போதோ உங்கள் வாழ்க்கையை உங்கள் நாவு கொண்டு போகுது. எந்த பக்கம் போகணும் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அப்போ இயேசு அந்த அத்தி மரத்தை பார்த்து சொன்னார், இனி ஒரு காலம் கனி கொடுக்காது இருப்பாயாகன்னு சொன்னார். மரம் விழுந்து போச்சு 24 மணி நேரத்தில். சீசர்கள் சொன்னார், இந்த மலையே நீங்கள் பேத்து எடுக்கலான்னு சொன்னார். நான் சொல்லுகிறேன், உங்கள் நாவை நீங்கள் சரி பண்ணால் உங்கள் வாழ்க்கை சரியாகும். விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்போது எல்லா ஆசீர்வாதமும் எங்கே இருக்குதுன்னா உங்கள் நாவில் இருக்கிறது. அப்போ பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை திருப்பக்கூடியதாக இருக்கிறது நாவு. அப்போ பாருங்கள், நல் வாழ்க்கை வாழ்வதற்காக நல்ல வார்த்தைகளையே பேச வேண்டும். உங்கள் குடும்பம், பொருளாதாரம், கையின் பிரயாசம் இவளை குறித்து நல்ல வார்த்தைகளையே பேச ஆரம்பிங்கள். அப்போது மற்றவர்கள் சொல்லுகிற எதுவும் உங்களுக்கு வாழ்க்கையில் பலிக்காது. பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறது, உங்கள் சொந்தக்காரர் சொல்கிறது, உங்கள் மாமியார் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நான் சொல்லுகிறேன், உங்கள் நாவு என்ன சொல்லுதோ அதான் நடக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அப்போ நீங்கள் பேசுறது ரொம்ப முக்கியம். அப்போ உங்கள் வாழ்க்கை உங்கள் நாவிலே இருக்கிறது. உங்கள் நாவை திருப்புங்கள். சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்கு உங்கள் நாவை திருப்புங்கள். வியாதியிலிருந்து சுகத்துக்கு நேராக உங்கள் நாவை திருப்புங்கள். தரித்திரத்திலிருந்து ஐஸ்வர்யத்துக்கு நேராக உங்கள் நாவை திருப்புங்கள். அப்போ எங்க இருக்குது ஆசீர்வாதம்? விசுவாசம் எப்படி வேலை செய்யுது? கட்ட ஒழுக்கணும். வாயின் வார்த்தைகளை பேச வேண்டும், நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, யோசுவாவினிடத்தில் தேவன் சொன்னார், இந்த நியாய பிரமாண புஸ்தகமும் வாயை விட்டு, ஏன் வாய் சம்மந்தப்பட்டு பற்றி ஏன் பேசுறாரு? இந்த புஸ்தகத்திலிருந்து தான் விசுவாசம் வருகிறது. ஆகையால் இந்த புஸ்தகத்தை உன் வாயிலே பேசி கொண்டது. யோசுவா கிட்ட சொன்னார், இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இரவும் பகலும் இதில் தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நியாய பிரமாண புஸ்தகத்தை வாயில வைன்னு யோசுவா கிட்ட சொன்னாரு. ஆங்கிலத்தில் சொல்லியிருந்தது, ப்ராஸ்பரஸ் அண்ட் குட் சக்சஸ், செழிப்பும் வெற்றியும் இதில் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நீங்கள் பேச வேண்டும். விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும். எதை பேசணும் நீங்க கேட்கலாம், இதை பேசுங்க. பேச தெரியலாம், பைபிள் வார்த்தையை பேசுங்க. நல்ல வசனங்கள்லாம் செலக்ட் பண்ணி பேசுங்க. எதையோ பேசி அந்த பக்கமாக உங்கள் வாழ்க்கையை திருப்பாதீங்க. ஏன்னா நாவு ஒரு கப்பலை எப்படி ஸ்டேரிங் திருப்புதோ அதை போல உங்கள் வாழ்க்கையை திருப்பக்கூடிய சக்தியாக இருக்கிறது. இப்போ நான் சொல்லுகிறேன், யோசுவானிடத்தில் தேவன் சொன்னார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயில் இருக்க வேண்டும். பாருங்கள், இந்த வேதத்தை ஜோசுவா இரவும் பகலும் தியானிக்க ஆரம்பித்து விட்டான். ஒரு யுத்தம் ஒன்று வருகிறது. விசுவாசம் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்கிறோம் பாருங்க. ஒரு யுத்தம் ஒன்று வருகிறது.